நான் ரெடி, நீங்க ரெடியா? ஐயா ஸ்டாலினோட விடிய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற இந்த வீடு தான் ஒரு ஊரே சுடுகாடாக காரணமா இருந்திருக்கு. ஒரு ஊரே சுடுகாட்டை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து போனதை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை மக்கா. நீங்களும் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க. சுடுகாட்டில் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து எரிமேடைகளை ரெடி பண்ணிட்டே இருந்தாலும் பத்தலை, அடுத்தடுத்து சடலங்கள் வந்துட்டே இருந்தது. வரிசையா சடலங்கள் லைன்ல நின்னத கொரோனா காலத்துல கூட நான் பார்க்கல மக்கா. மயானத்துல இப்படின்னா ஊருக்குள்ள 8 திசையிலையும் மரண ஓலம்தான். வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சடலங்கள் இருந்தது. ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்கிறதே பெரிய போராட்டமா இருந்தது. நாம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோமோ அதே மாதிரியே அந்த பகுதி மக்களும் ஒரு வீட்டுல அழுதுட்டு இன்னொரு வீட்டுக்கு நகர்ந்து போறத பார்க்க முடிஞ்சது. ஒரே ஊர்ல எத்தனை மரணங்கள்! ஊர் முழுக்க சோகம் இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு காட்சியை அங்க பார்த்தோம். இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த வயசுல அரசாங்கத்தோட அலட்சியத்தால, நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால அப்பா அம்மான்னு 2 உசுரை இழந்துட்டு தனி மரமா நிக்கிறான். சடங்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாத வயசுல என்ன பண்றோம்னே தெரியாம அந்த பையன் அதை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஊர் மொத்தமுமே என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் இருந்தாங்க. நகரத்துக்குள்ள சாராய வியாபாரம் நடக்கிறது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்கும்னு தான் அந்த ஊர் பெண்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். கள்ளக்குறிச்சின்றது மாவட்டம், இங்க கோர்ட் இருக்கு. கோர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கிறது எப்படி கிராமமாகும் சொல்லுங்க? அது ஒரு விஷயம். கோர்ட் இங்க இருக்கு, இதுதான் வந்துட்டு இப்ப கோர்ட்டு. பக்கத்துல எங்க வீடு இருக்கு. 10 வீடு தள்ளி இருக்குது. 10 வீடு தள்ளி சாராயம் விக்கிறாங்க. இது எப்படி கிராமமாகும்? இது எப்படி உங்களுக்கு தெரியாம போயிடும்? கள்ளச்சாராய வியாபாரம் அதிகார வர்க்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த மக்கள் புலம்புனதை கேட்கையில இதான் ஐயா ஸ்டாலின் கொடுத்த விடியலான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இதே போலீஸ் பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் பக்கத்துல இருக்குது. யாருக்கு தெரியலாம் கிடையாது. இங்க இருந்து மாமூல் போகுது. கலெக்டர் இதெல்லாம் சாவுல இவங்க வௌத்தோல செத்துருக்காங்கன்னாக்கா அப்ப இத காரணம் இல்லாம யாரும் சொல்லுவாங்களா? காரணத்தோட சொல்லி இருக்கிறாங்க. இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்கினால தான் வித்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா போப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, போப்பா நீங்களே உங்க வீட்டுல யாரு உங்க வீட்டுல போய் சண்டை போட்டு அவங்க குடிக்கூடாதுன்னு சொல்லுப்பா. நாங்க போய் பழம் இங்கெல்லாம் லேடிஸ் 10-15 பேர் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போய் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க அடிக்கவங்கப்பா. நீங்க அவன் போய் அவங்க குடிக்கிறான், அவன் குடிக்கிறனால தானே அவன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். மீறி கேட்க போனா அங்க காலனிக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. இது பயந்து நாங்க கேட்டோம்னாக்கா என் பிள்ளைங்களை புருஷன் பறி கொடுத்துருவாரு. இப்போ நாங்க அப்ப நாளைக்கு எங்களை யாரு பாப்பாங்க? அதுல பக்கச்சுட்டுனாக்கா இருக்கிறவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காதே இருந்தாக்கா இப்ப நாங்க என்ன கேட்கறது? நாங்களாம் சாதாரணம், நாங்களாம் ரொம்ப ஏழை. நாங்க வேலைக்கு போனா நாங்க என்ன கேட்க முடியும்? நாங்க பணமலை இருக்கிறவங்களே கம்முன்னு போறாங்க. நாங்க என்ன கேட்க முடியும்? நாங்க மக்கா கேட்டீங்களா? இவங்க யாரும் விடியல் விளம்பரத்துல நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் கிடையாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு உறவுகளை பறி கொடுத்துட்டு நிக்கிற ஜனங்க பேசின பேச்சு இதெல்லாம். இந்த மக்களோட கண்ணீரை பார்க்கையில விடியல் விடியல்னு சொல்லி தமிழ்நாட்டை எவ்வளவு தூரம் இருளுக்குள்ள தள்ளி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இருள் விலகிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல மக்கா. கூடிய சீக்கிரம் அந்த காலம் வரும். அது வரைக்கும் காத்திருப்போம்.